உணவு மட்டும்தான் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. அடுத்த வேலைக்குரிய உணவை சேர்த்து வைக்க முடியாது. அதே மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் வந்து பசிக்கும்னு நினச்சி இப்போ அதை ஸ்டோர் பண்ணவும் முடியாது. அதனால் உணவு வந்து தானமாக கொடுக்கும்போது அதில் உலகத்தில் இருக்க எல்லா செல்வ வளத்தையும் சேர்த்து நீங்கள் தானமாக கொடுக்கறதுக்கு ஒப்பாகும். ஒரு விவசாயி ஒரு நிலத்தில் ஒரு தானியத்தை விளைவிக்கிறாரு அப்படின்னா அவருடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் இட்டு அதில் நீர் பாய்ச்சி உரமிட்டு அந்த செடிக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் செஞ்சால் தான் அந்த கதிர் வந்து விளைஞ்சு அது நம்ம இலைக்கு வருது. அப்படின்ற போது பல பேரோட உழைப்புலேருந்து கிடைக்கிற அந்த பல பேரோட ஆசீர்வாதத்துலேருந்து கிடைக்கிற அந்த உணவு தான் நம்ம இலையில நம்ம காசு போட்டு செலவழித்து இன்னொருத்தருக்கு தானமாக கொடுக்குறோம். அப்படின்ற போது அந்த தானம் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த தானமாக எடுத்துக்கொள்ளப்படுது. ஒரு பசுவை நம்ம தானமாக கொடுக்கலாம், ஒரு யானையை தானமாக கொடுக்கலாம், நகை நட்டு பொருள்களை தானமாக கொடுக்கலாம். இன்றைக்கி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வந்து அத்தனை தானங்கள் வந்து சிறப்பாக போயிட்டே இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயும் தலை சிறந்து நிற்கிறது ஒரு ஏழைக்கு உணவிடுதல் தான். ஒரு ஏழைக்கு உணவிட்டோம்னா அத்தனை தானத்தையும் அதுக்குள்ளே அடக்கின மாதிரி ஒரு கதையாக சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற சிறந்த நடைமுறையில் தானம்ன்றது வந்து அன்னதானத்தை தான் சிறப்பாக சொல்லுது. ஏழைக்கு ஒரு நேரம் தண்ணி கொடுங்க, பறவைகளுக்கு தண்ணி கொடுங்க, அதுவும் ஒரு வகையான தானம் தான். அதுவும் உணவு தானத்தில் தான் வருது. அதே மாதிரி தானியங்கள் கொடுங்க, உணவு கொடுங்க, ஏழை வயிறு பசிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க. அந்த உணவில் நீங்கள் கொடுக்கும்போது தெய்வத்தை பார்க்கலாம், தெய்வம் உங்களை பார்க்கும். ரெண்டுத்தில் உள்ள வித்தியாசம் அதுதான். நீங்கள் வறியவர்கிட்ட தெய்வத்தை பார்க்கலாம், ஆனால் தெய்வமே உங்களை வந்து தன்னோட கண்ணால் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற ஒரே வகையான தானம் வந்து அன்னதானம். அன்னதானம் என்பது ரொம்ப ரொம்ப மிகவும் சிறப்பானது. அதில் வந்து அனைத்து ஐஸ்வர்யங்களையும் சேர்த்து வச்சு இருக்கிற தானம் வந்து அன்னதானம். ஏன்னா நம்ம வந்து ஒரு தானத்தை நம்ம பண்ணுறோன்னா உப்பு அதில் சேர்ந்துருக்கும், உரப்பு இருக்கும். சூரியனுடைய ஒளியிலேருந்து தான் நமக்கு வந்து அந்த அரிசி தானியங்களே உருவாகுது. அப்போ பஞ்சபூதங்களையும் அடக்கி இருக்கிற ஒரு வகையை தான் அந்த அன்னதானத்தை சேர்ந்தால் தான் அது அன்னதானமாகவே மாறும். அனைத்து பஞ்சபூதங்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் அதை ஒரு இலையில படைச்சி அவங்களுக்கு கொடுக்குறீங்க. உப்பு இல்லாமல் சாப்பாடு இருக்காது. உணவில் அது பொங்காமல் நீங்கள் வந்து சமைக்காமல் வடிக்காமல் நீங்கள் வந்து அதை இலையில பரிமாற முடியாது. அப்படின்ற போது பஞ்சபூதங்களுடைய தத்துவம் அதில் சேர்ந்துருக்குன்றதுனால தான் ரொம்ப சிறந்த வகை தானம் வந்து அன்னதானமாக நம்ம ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். இது உலகம் பூராவும் ஒத்துக்கொள்ளப்படுகிற ஒரே விஷயம். உணவுகள் நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்கலாம், பறவைகளுக்கு கொடுக்கலாம், விலங்குகளுக்கு கொடுக்கலாம். எதுக்கு கொடுத்தாலும் அதோடைய மனசு இப்போ ஒரு நாய்க்கு கொடுக்கும்போது அதோட தனது நன்றியை உடனே வாலாட்டி விசுவாசத்தை காமிக்கும். ஒரு பறவைக்கு கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த இடத்துல உணவு கிடைக்கும்னு சொல்லி அந்த பறவை தேடி வரும். ஒரு மனிதனும் அதே மாதிரி தான். மனிதன் வந்து உலக தத்துவங்களில் உங்களுக்கு சரிசமமான ஒரு மனிதனை நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்னென்ன அவயவங்கள் இருக்கோ அதே மாதிரி இருக்கிறவர் தான் இன்னொருத்தர். அவர் பசின்னு சொல்லும்போது நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா அது நீங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு செய்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு தெய்வ பலன் அப்படின்னு